வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் இலக்கியத்தோட ஒரு முக்கியமான படைப்பு, பூமணி எழுதின அஞ்சாடி. இது வெறும் நாவல் இல்ல, ஒரு நிலத்தோட சரித்திரத்தையே சொல்ற ஒரு பொக்கிஷம். வாங்க அந்த மகத்தான படைப்புக்குள்ள நாமளும் பயணம் பண்ணலாம். இது வெறும் கதை அல்ல, அது ஒரு நிலத்தின் ஆன்மா. பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் இந்த நாவலோட ஆழத்தை சொல்ல. அஞ்சாடிய வெறும் ஒரு புத்தகமா பார்க்கவே முடியாது, அது ஒரு நிலத்தோட ஆன்மா. அந்த ஆன்மாவோட கதையை தான் நாம இப்போ முழுசா பார்க்க போறோம். சோ அஞ்சாடி நாவலுக்கு 2014 சாகித்ய அகாதமி விருது கிடைச்சது. ஆனா அதையும் தாண்டி தமிழ் இலக்கியத்துல இது ஒரு ரொம்ப பெரிய வரலாற்று ஆவணமா கொண்டாடப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த நாவலோட கதைக்களம் எவ்வளவு பெருசுன்னு. 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ வாழ்க்கை. தென்னிந்தியாவோட அந்த கரிசல் மண்ணுல வாழ்ந்த மக்களோட சந்தோஷம், துக்கம், போராட்டம் எல்லாத்தையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது இந்த புத்தகம். சரி, இந்த நாவலோட ஆல்மா, அதோட மையப்புள்ளின்னு எதை சொல்லலாம்? அதுக்கு நாம ஒரு ரொம்ப கொடூரமான சரித்திரத்துல நடந்த ஒரு நிகழ்வுக்குள்ள போகணும். அதுதான் தாது வருட பஞ்சம். இந்த நாவல ஏன் ஒரு வரலாற்று ஆவணம்னு திரும்ப திரும்ப சொல்றோம் தெரியுமா? ஏன்னா இதுல வர்ற தாது வருட பஞ்சம்ங்கிறது கற்பனை இல்ல, அது நிஜமாவே நடந்த ஒரு பேரழிவு. தென்னிந்தியாவையே பாதிச்ச ஒரு கொடூரமான நிகழ்வு. பாருங்க, 1876 ஆரம்பிச்சு 1878 உச்சத்தை தொட்டிருக்கு. அந்த பஞ்சம் ஒரு முழு சமுதாயத்தையே புரட்டி போட்டுருச்சு. பஞ்சம்னா வெறும் சாப்பாடு இல்லங்கிறத மட்டும் நினைக்காதீங்க, அது மனுஷனோட அடிப்படை குணத்தையே சோதிச்சு பாக்குற ஒரு நெருப்பு. பசிக்கு மக்கள் எலிகளையும் செடிகளோட வேர்களையும் சாப்பிடுற நிலைமை. குடும்பமா சிதறி போனாங்க. இந்த கஞ்சி தொட்டின்னு சொல்ற ஒரு கலாச்சாரமே அப்போதான் உருவாகுது. மனுஷனுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சு. இதையெல்லாம் பூமணி எழுதின விதம் இருக்கே, படிக்கும் போதே நம்ம மனசு பாரமாயிடும். இப்படி ஒரு மோசமான பின்னணியில தான் இந்த நாவலோட கதாபாத்திரங்கள் உருவாகுறாங்க. அதனாலதான் அவங்க வெறும் கதைமாந்தர்களா தெரியல, எங்கேயோ ஒரு காலத்துல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் மாதிரி நமக்கு தோணுது. அவங்களோட வலி, அவங்களோட போராட்டம் எல்லாம் நம்மையும் பாதிக்குது. சரி, இந்த நாவலோட தலைப்பே ரொம்ப ஸ்பெஷல், அஞ்ஞாடி. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல அம்மாடி இல்லனா தாயேன்னு பரிவோட கூப்பிடுவோம்ல, அது மாதிரி ஒரு பாசமான வார்த்தை தான் இது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மனுஷங்க கிட்ட இருந்து அந்த அன்பையும் கருணையும் இந்த ஒரு வார்த்தை வெளிப்படுத்துது. குறிப்பா பெண்களை பத்தி பேசும்போது இந்த வார்த்தை நாவல் முழுக்க ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நிலத்தோட ஆன்மாவை காட்டணும்னா கதை மட்டும் பத்தாது இல்லையா? அந்த மண்ணோட வாசனை அந்த மொழியிலயும் இருக்கணும். பூமணி அதை எப்படி சாத்தியமாக்கினாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது முறையான இலக்கிய தமிழுக்கும் மக்கள் பேசுற வட்டார மொழிக்கும் இருக்கிற வித்தியாசம். இலக்கிய தமிழ்ங்கிறது கொஞ்சம் தூரமா நின்னு அப்படி இருந்துச்சுன்னு நமக்கு பாடம் சொல்லும். ஆனா வட்டார வழக்கு அப்படி இல்ல, அது நம்ம பக்கத்துல உட்காந்து இப்படி தாண்டா ஆச்சுன்னு கதையை நம்ம காதுக்குள்ள சொல்லும். பூமணி இந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்தாரு. அதனாலதான் அந்த கதைக்கு அவ்வளவு உயிர் இருக்கு. அந்த கரிசல் மண்ணோட வாசனையே அந்த மொழியில தான் இருக்கு. ஓகே, அப்போ வரலாறு, மனிதர்கள், மொழி, இது மூணும் ஒன்னு சேரும்போது என்ன நடக்குது? அஞ்சாடி வெறும் ஒரு நாவல்ங்கிற நிலையிலிருந்து தாண்டி ஒரு சமூக ஆவணமா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா பூமணி ஒரு எழுத்தாளர் வேலையை மட்டும் செய்யல, அவர் ஒரு டைம் கேப்சூல் உருவாக்கியிருக்காரு. அந்த காலத்து மக்களோட சாப்பாட்டு பழக்கம், அவங்க உடை, அவங்க சடங்குகள், விவசாய முறைகள், சாதி அமைப்புன்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு கேமரா மாதிரி பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு சமூகம் எப்படி எழுந்து எப்படி வீழ்ந்ததுங்கிற முழு கதையும் இதுல இருக்கு. அதனாலதான் இது வெறும் கதை இல்ல, ஒரு முழுமையான சமூக ஆவணம்னு சொல்றோம். சரி, எல்லாம் ஓகே. இத்தனை வருஷம் கழிச்சும் ஏன் அஞ்சாடி பத்தி நம்ம பேசுறோம்? ஏன் இது இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்குது? அதுக்கு என்ன காரணம்? இந்த நாவலோட மொத்த சாரத்தையும் இந்த அட்டவணையில சுருக்கமா பாத்திரலாம். களம் எங்க? 19ஆம் நூற்றாண்டு, கரிசல் பூமி. கதைக்கரு என்ன? சாதி மோதல்கள், பஞ்சம், வாழ்க்கைக்கான போராட்டம். நடை எப்படி இருக்கு? அப்படியே தத்ரூபமான அடர்த்தியான வட்டார வழக்கு. இதெல்லாம் படிக்கும்போது என்ன தாக்கம் ஏற்படுது? ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இல்ல, ஒரு வரலாற்று பாடத்தையே பார்த்த ஒரு உணர்வு கிடைக்குது. இதுதான் இந்த நாவலோட வெற்றி. முடிவா இந்த நாவல் நமக்கு என்ன சொல்ல வருது? இது நிலத்தின் மீதான தீராத காதல் மற்றும் சக மனிதன் மீதான பெரும் கருணை. ஆமாங்க, எல்லா கஷ்டங்களுக்கும் வலிகளுக்கும் நடுவுல இது மனுஷ மேலையும் அவன் வாழ மண்ணு மேலையும் வச்சிருக்கிற தீராத அன்பையும் கருணையும் பத்தின ஒரு காவியம். பூமணி அவரோட நிலத்தோட ஆன்மால பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. நம்மளோட சொந்த வரலாறுகளோட ஆன்மாவை நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இது வெறும் கேள்வி இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி.